திருப்பலி முன்னுரை. இன்று நாம் தூய ஆவி திருவிழாவை கொண்டாடுகிறோம். உண்மையை உணரச் செய்யும் தூய ஆவியானவர் தேற்றரவாளராக, துணையாளராக, தந்தை கடவுளிடமிருந்து இயேசு வழியாக மனிதருக்குள் இருளகற்றும் ஒளியாக, வழிகாட்டியாக வாசம் செய்கின்றார். தூய ஆவியை துணையாக நமக்கு தந்த கடவுளுக்கு சாட்சியாக நம் வாழ்வு அமைவது அவசியமாகிறது. நம்மோடு தங்கி வாழ்பவராக, கற்றுத் தருபவராக, நினைவுபடுத்துபவராக, நீதியை உணர்த்துபவராக, பாவ செயல்களை கண்டிப்பவராக, உண்மையை நோக்கி நடத்தி செல்பவராக, எதிர்கால திட்டங்களை எடுத்துரைப்பவராக தூய ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார். அவருக்கு சிந்தை உண்டு, சித்தம் உண்டு, வரங்களை பகிர்ந்தளிக்கும் வல்லமை உண்டு. திருமுழுக்கின் வழியாக நம்மை ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் உறுதி பூசுதல் வழியாக நம்மை உறுதிப்படுத்துகின்றார். கடவுள் தங்கி வாழும் ஆலயமாக நம் உடலையும் உள்ளத்தையும் உருவாக்குகின்றார். தூய ஆவியானவரின் உள்ளம் கலங்காதபடி நம் வாழ்வு அமையும் வரம் கேட்போம். வளர்ச்சியும் மலர்ச்சியும் புது பொலிவும் நம் இதயங்களிலும் இல்லங்களிலும் இகமெங்கும் பொங்கி வழிய தூய ஆவியார் துணை வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வாசக முன்னுரைகள். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பெந்தகொஸ்தே என்பது 50வது நாள் என்று பொருள்படும். அறுவடைக்கு பின் புதிய உணவு பலி செலுத்தப்படும் சிறந்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இந்நாளில்தான் தூய ஆவியாரின் திருமுழுக்கு முதலில் அருளப்பட்டது. தொடக்க திருச்சபை பெற்ற திருமுழுக்கு அனுபவம் இவ்வாசகத்தில் இடம்பெறுகிறது. ஒரு மனமும் ஒற்றுமையும் நிறைந்த இடத்தில் ஆவியானவரின் அசைவாடுதல் அதிகமாக காணப்படுகிறது. காற்று அடிப்பது போன்ற சத்தம் மட்டுமல்ல, நெருப்பு போன்ற தேவ பிரசன்னத்தையும் நற்செய்தி அறிவிக்கும் ஆற்றல் கொண்ட நாவுகளையும் இந்நாளில் பெற்றுக்கொள்ளும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்விற்கு நமது செயல்கள் சான்றளிக்கின்றன. ஆவியிலும் உண்மையிலும் வார்த்தை வழியிலும் ஜெபத்திலும் வாழ்வது ஆவியின் கனிகளால் கனிந்த வாழ்வாகும். கூடா நட்பும் தீயொழுக்கமும் தீயோனுடன் இணைந்த வாழ்வாகும். பாவ விடுதலையும் பரிசுத்த வாழ்வும் நிறைவாழ்வின் வாசலை திறந்து கொடுக்கும். பாவம் செய்ய தூண்டும் இயல்பான ஆசைகளை சிலுவையில் அறைந்துவிட்டு இயேசுவோடு இணைந்து வெற்றி வாழ்க்கை வாழும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. தூய ஆவி துணையாளரே, எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் ஆவியின் வரங்களினாலும் கொடைகளாலும் கனிகளாலும் நிறைந்து கனிதரும் வாழ்வு வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீமையை சுட்டெரிக்கும் நெருப்பான தூய ஆவியானவரே, எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் மனித மாண்பையும் மனித ஆற்றலையும் பலமிழக்கச் செய்யும் போதை பொருட்களுக்கு தடை விதித்து மனித சக்தி மகத்துவம் பெறும் வகையில் நாட்டு மக்களை தீமையிலிருந்து காத்திடும் தியாக உள்ளத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. வரங்களை பகிர்ந்தளிக்கும் வல்லவரையே, எம் அன்பு இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட திறமைகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நற்குணங்களாலும் நற்கனிகளாலும் நிறைய பெற்ற மேன்மையான சமுதாயத்தை படைத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. தூய வாழ்வு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, இறை வார்த்தையை இதயத்தில் தியானித்து இறை அன்னையை போல வாழ்ந்திடவும் இவ்வுலக நாட்டங்களை அறவே விட்டொழிக்கவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. நெருப்பு நாவுகள் மூலம் எம்மை நிறைத்த எம் அன்பு இறைவா,
இறைமக்களாகிய நாங்கள் எங்கள் இதயத்தையும் இல்லத்தையும் வாழும் இப்பூமியையும் இறை பிரசன்னத்தால் நிரப்பிடவும் வாழும் நற்செய்தியாக வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.